பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட வேலைகளை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து நிறைய இன்டர்வியூஸும் லைனாக கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் தினேஷ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த இன்டர்வியூல தினேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதே வந்துட்டு என்னோட மனைவியோட நான் திருப்பி சேர்ந்து வாழணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். ஒருவேளை நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதனால என் லைஃப்ல ஏதாவது நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்ற ஒரு நப்பாசையில தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருந்தேன். பட் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனப்பவும் சரி, ரிட்டர்ன் வெளியில வந்தப்பவும் சரி, ரக்ஷிதா அவர்கள் வந்து என்ன மைண்ட் செட்ல இருந்தாங்களோ அதே மைண்ட் செட்ல தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. சோ இதுக்கு மேல வந்துட்டு நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து மித்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணாம தான் வரணும். அது தானா நடக்கணும். ஃபோர்ஸ் பண்ணி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. இப்போ நான் பண்ற விஷயம் வந்து அவங்கள நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால இனிமேட்டு நான் ரக்ஷிதா அவர்களை எந்த ஒரு பாயிண்ட்லையும் ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ அவங்க லைஃபை பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்காங்க. ஸோ நானும் என் லைஃபை பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்ற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். இனிமேல் நான் ரக்ஷிதா அவர்களை போயிட்டு ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது. ஒரு ரப்பரோட எலாஸ்டிசிட்டி அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். அதுக்கு மேல அதை இழுத்தா அந்த ரப்பர் பிஞ்சிரும். இப்போ என்னோட லைஃபும் வந்து அதோட எண்ட் பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கு. இதுக்கு மேல நான் இழுத்தேன் அப்படின்னா அது பிச்சுக்கிட்டு போயிடும். அது பிச்சுட்டு போறதுக்கு நான் விருப்பப்படல. சோ இனிமேட் நான் ரக்ஷிதா அவர்கள்ட்ட இதை பத்தி எதுவுமே பேச போறது கிடையாது. அவங்க லைஃபை பாக்குறாங்க, நானும் என் லைஃபை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லி இருந்திருக்காரு. அண்ட் ரீசெண்ட் டைமா தினேஷ் அவர்கள் ரக்ஷிதாவை பத்தி எங்கேயுமே எதுவும் பேசவே இல்லை. பட் ரக்ஷிதா அவர்கள் தான் திருப்பி இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய ஃபேன்ஸும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ரக்ஷிதா அவர்கள் ஒரு படத்திலையும் கமிட் ஆகி அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. சோ தினேஷ் அவர்கள் இப்ப பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவர் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ண போறாரு அண்ட் அவரோட நெக்ஸ்ட் லைஃப்ல என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தினேஷ் அவர்களோட நெக்ஸ்ட் கட்டம் என்னவா இருக்க போகுது அப்படின்றது. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.